12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் என்ற இடத்திற்கு மக்கள்லாம் பயணித்து வருகிறார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக நேற்று தலைநகர் டெல்லியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த பரிதாபங்கள் அரங்கேறி இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அந்த 18 பேரில் பெண்கள் அதிகம், அதன் பிறகு குழந்தைகள், அதன் பிறகு ஆண்கள், இப்படி இன்னும் சிலர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்ல அந்த கூட்ட நெரிசல் காட்சியை முழு திரையில் பார்த்து விடுவோம், பிறகு என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இரவு ஒரு 9:55 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டிக்கெட் விற்றுருக்கு. ஆயிரக்கணக்கில் மக்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். புதுதில்லியிலிருந்து பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசில் இருக்க இடத்திற்கு போவதற்காக ட்ரெயின்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நிற்குது. இன்னும் சில ட்ரெயின்கள் தாமதமாக வருது. தாமதமாக வரக்கூடிய ட்ரெயினில் ஏறுறவங்க ஏற்கனவே பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இருக்கிற ட்ரெயின்லேயும் மக்கள் ஏறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வருது. பிரயாக்ராஜ் போக ஸ்பெஷல் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 16 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் உடனே அதுதான் பிரயாக்ராஜ் போகுதுன்னு நினச்சின்னு இங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரேடியாக போக ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த படிக்கட்டில் இருக்கும் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கும் இன்னொரு பிளாட்ஃபார்மிற்கும் நாம் செல்வதற்காக அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நடந்து செல்வோம். அங்கே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு நபர் தான் சாய்ந்து விழுந்திருக்கார். அப்படியே சலவென ஒருவர் மீது ஒருவர் விழுந்து 18 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.